Taste the Daily. அண்மை செய்தி. சிறுத்தை நடமாட்டத்தால் அரியலூரில் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. செந்துறை, பொன்பரப்பு, சுதலவாடி, உஞ்சினி ஆகிய கிராமங்களில் முந்திரி காடுகளில் கேமரா பொருத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மயிலாடுதுறையிலிருந்து அரியலூருக்கு சிறுத்தை இடம்பெயர்ந்ததாக அச்சம் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். செந்துறை, பொன்பரப்பி, சிதலவாடி, உஞ்சினி ஆகிய கிராமங்களில் கேமராக்கள் பொருத்தும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் செந்தில்குமார். வணக்கம். தற்பொழுது இந்த சிறுத்தை அச்சம் காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிறுத்தையை பிடிப்பதற்கு என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகளை அரியலூர் மாவட்டத்தில் வனத்துறை எடுத்திருக்கிறாங்க? கார்த்திகா, அரியலூர் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா நேற்று இரவு செந்துறை அரசு மருத்துவமனையில் உள்ள ஒரு சிறுத்தை அங்க உள்ள ஒரு காம்பவுண்ட் சுவர் தாவி குச்சிச்சு. இதனடுத்து பாத்தீங்கன்னா அங்க இதை உறுதிப்படுத்துவதற்கு வனத்துறை அந்த அரசு மருத்துவமனையில் உள்ள சிசிடிவி கேமரா பார்த்தாங்க. அதுல சிறுத்தை அந்த அந்த பகுதியில் தாண்டி போனதை உறுதிப்படுத்திய அடுத்து அரியலூர் மாவட்ட வனத்துறை மற்றும் பெரம்பலூர் மற்றும் தஞ்சாவூர் உள்ளிட்ட வனத்துறைகள் தற்பொழுது அந்த சிறுத்தை தேடும் பணி ஈடுபட்டு வராங்க. இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா தற்பொழுது 22 கேமராக்கள் வைக்கப்பட்டு வருகின்றது. இதுல செந்துறை, பொன்பரப்பி, சிதலவாடி, உஞ்சுனி ஆகிய இடங்களில் இந்த கேமராக்கள் பொருத்தும் பணி தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. இருந்தாலும் இந்த சிறுத்தை ஒரு நாளைக்கு ஒரு 40 கிலோமீட்டர், ஒரு 30 கிலோமீட்டர் நடமாடுவதற்கான வாய்ப்பு இருக்கும் காரணத்தினால அரியலூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று மதியத்தில் இருந்து விடுமுறை மாவட்ட ஆட்சியர் அறிவிச்சிருக்காங்க. மேலும் பள்ளி சென்ற மாணவர்கள் மதிய உணவிற்கு பிறகு வீட்டுக்கு அனுப்பப்பட உள்ளனர் என மாவட்ட கல்வி அலுவலர்கள் தெரிவிச்சிருக்காங்க. கார்த்திகா, அரியலூரில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக எழுந்த அச்சம் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் 22 இடங்களில் கேமராக்கள் அமைக்கும் பணிகளும் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. Taste the Daily.